தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றிக் கொண்டு நடந்தார். அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்யனிடம் பேச ஆரம்பித்தது. நாம் கோயிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மீறி பேசினால் நான் கீழே இறங்கி மறுபடியும் முருங்கை மரத்திற்கே சென்று விடுவேன். அதே நேரம் நான் ஒரு கதையை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன். அதற்கு நீ சரியான பதிலை கூற வேண்டும். பதில் தெரிந்தும் கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்றது வேதாளம். அதை கேட்ட விக்ரமாதித்யனும் என்ன செய்வது என்று தெரியாமல் பயணத்தை தொடங்க வேதாளமும் கதையை சொல்ல ஆரம்பித்தது. கதையின் முடிவில் ஒரு கேள்வி கேட்டது வேதாளம். பதிலை கூறிவிட்டால் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்திற்கே சென்றுவிடும். கூறவில்லை என்றால் தலை வெடித்து சிதறிவிடும். அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்த அரசர் இறுதியில் வாய் திறந்து பதிலை கூறிவிட்டார். உடனே வேதாளத்தின் நிபந்தனையை மீறியதால் மீண்டும் அது முருங்கை மரத்திற்கே சென்றுவிட இப்படியே 24 முறை நடந்தது. மறுபடியும் அதை முதுகில் ஏற்றிக்கொண்டு கோயிலுக்கு கிளம்பினார் விக்ரமாதித்யன். ஆனால் இம்முறை வேதாளம் கேட்கும் கேள்விக்கு பதில் ஏதும் பேசாமல் யோசிப்பது போல் பாவனை செய்து கொண்டே கோயில் வரை வந்துவிட்டார்.